இந்த அக்ஷய பாத்திரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ உள்ளே போட்டாலும் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமா, அது மாதிரி தான் எங்கள் வீட்டு சிங்க்கும். நானும் காலையிலேருந்து விளக்கிக்கிட்டே தான் இருக்கேன், எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்குது. தம்பியை தூங்க வச்சுட்டு கடகடன்னு இந்த அவை சண்மிகளை வர மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன். அதே சோம்பேறித்தனம் வந்துருச்சு அப்படின்னா அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த வேலை எனக்காக எவ்வளோ நாள் ஆனாலும் அதே இடத்துல காத்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ரீசெண்டாக தான் மாவரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னா, இந்த டம்ளருக்கு 6 டம்ளர் அரிசி போடுவேன். ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். 6 டம்ளர் அரிசி, அதே டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவு உளுந்து போடுவேன். கொஞ்சம் பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவேன். உளுந்து மட்டும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். இந்த ரேஷியோவில் அரைச்சி நல்லா கை வச்சு கலந்து வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃபர்மன் ஆகும். இப்படி அரைச்சி பாருங்களேன், தோசையும் சரி இட்லியும் சரி ரொம்பவே சூப்பராக வரும். அன்றைக்கி காய்கறியும் தீர்ந்து போச்சு. ஸோ மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு வந்தோம். நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.